ராஜிமா, என்னாச்சுமா உனக்கு? அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பயந்துட்டியா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அதான் டாக்டரே சொல்லிட்டாரு. நீ இதுக்காகலாம் அவசரப்பட்டு உன் முடிவை சொல்ல வேணாம். முன்னாடி நான் தான் தெரியாதனமா அந்த தப்பை பண்ணிட்டேன். ஒன்றும் அவசரம் இல்லைம்மா. நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. யோசிச்சாச்சுப்பா. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எதுக்கு இன்னும் என் கஷ்டத்தை மனசுல சுமக்கணும்? அதை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தாதானே அடுத்தது என்னன்னு யோசிக்க முடியும். நிஜமா தான் சொல்றியாம்மா? சத்தியமா சொல்றேன்ப்பா. எனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு நீ இந்த முடிவுலாம் எடுக்கல. அப்படியே நினைச்சா கூட என்னப்பா தப்பு இருக்கு? உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி நான் ஏன் நடந்துக்கணும்? நான் சந்தோஷமா வாழறது தான் உங்க நிம்மதினா அந்த நிம்மதியை நான் ஏன்பா உங்களுக்கு கொடுக்க கூடாது? நான் உங்களை நம்புறேன்ப்பா. இவர்தான் மாப்பிள்ளன்னு நீங்க யார சொல்றீங்களோ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. என்னப்பா? ஏம்மா, நான் யார சொன்னாலும் நீ கட்டிக்கிறேன்னு சொல்றியே, நீ ஏன் அப்படி சொல்றதுதான் எனக்கு புரியல. என்னப்பா புரியல? இல்லம்மா, நான் புதுசா யாரையும் பார்க்க போறது இல்ல. எல்லாம் ஏற்கனவே பார்த்து முடிச்சது தானே. ஆனா நீ இப்படி சொல்றத பார்த்தா, ஏம்மா உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? எதுலப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் உனக்கு யாரை பார்த்து வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும்பா. அப்புறம் ஏம்மா அவரை சொல்லாம யாரை சொல்றீங்களோ அவரை கட்டிக்கிறேன்னு பொதுவா சொல்ற? கமலை கட்டிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி சொல்லலப்பா. எனக்கு யார வேணாலும் கட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்கிற அர்த்தத்துல சொன்னேன். அப்போ உனக்கு சம்மதம் தானம்மா? சம்மதம்பா. முழு மனசா தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம சொல்றேன். எனக்கு இதுல சம்மதம் தான். இது போதுமா? இது போதும். இன்னும் 100 வருஷம் நான் உயிரோட இருப்பேன். நீ பிறந்தப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமா. அம்மாடி, நீ போய் என் போன் எடுத்துட்டு வா. இந்த விஷயத்தை அம்மாவுக்கு சொல்லுவோம். அவ்வளவு சந்தோஷப்படுவா. அது ராதிகா டாக்டர் அம்மு இருக்கால, அவளுக்காக வாங்கினேன். குழந்தைக்கா இல்ல குழந்தையோட அம்மாவுக்கா? என்ன மணி கேள்வியெல்லாம் வேற மாதிரி போகுது. நான் குழந்தைக்கு தான் வாங்கினேன். அப்ப குழந்தை வாட்சை தான் ராதிகா கட்டியிருக்காங்கன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஐ டோன்ட் கெட் யூ. நீங்க சும்மா நடிக்காதீங்க. உங்க டேபிள்ல இருந்த வாட்ச் இப்ப ராதிகா கையில இருக்கு. அது எப்படி? என்ன சொல்றீங்க மணி? நான் குழந்தைக்காக தான் அந்த வாட்சை வாங்கினேன். அது எப்படி ராதிகா கட்டுவாங்க? ஆசையா கிஃப்ட் பண்ணா கட்டிக்காம வேற என்ன செய்வாங்க? கிஃப்டா கொடுத்தது தான். ஆனா அவங்களுக்கு இல்ல, குழந்தைக்கு. ஆமா ஆமா, குழந்தைக்கு தான். குழந்தைக்கு கொடுக்குற சாக்குல அவளுக்கு கொடுத்தேன்னு ஒத்துக்கோங்களேன். ஏன் இப்படி மழுப்புறீங்க? குழந்தைக்கு யாராவது லேடிஸ் கட்டுற வாட்சை வாங்கி கொடுப்பாங்களா? என்ன வளர்ற? பெரியவங்க வாட்சா? நான் கொடுத்தது கிட்ஸ் வாட்ச் தான். அப்போ நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றது பொய்யா? இங்க பாருங்க விஷ்ணு, நீங்க யாருக்கு எது வேணாலும் கிஃப்ட் பண்ணுங்க. ஆனா அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்ன்றதுக்காக சீப்பா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஹலோ அம்மு, சொல்லுங்க அங்கிள். ஸ்கூல்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் அங்கிள். சரி, அம்மா கிட்ட உனக்கு நான் ஒரு வாட்ச் கொடுத்து அனுப்பினேனே, அது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள். வெரி குட். அது நீ ஸ்கூல் கட்டிட்டு போறியா இல்லையா? போங்க அங்கிள். அவ்வளோ பெரிய வாட்ச எப்படி என் சின்ன கையில கட்ட முடியும்? அதான் அம்மாவே கட்டிக்கிட்டாங்க. அப்படியா? அது சின்ன வாட்ச் தானே? இல்ல அங்கிள், அது பெரிய வாட்ச். அந்த வாட்ச் எப்படி மாறி இருக்கும்? அங்கிள். சரி அம்மு, அங்கிள் உனக்கு வேற வாட்ச் வாங்கி தரேன். ஓகேயா? ஓகே அங்கிள். பாய். பாய்.